ஃபைஸில் முதல் எஸ் ஸ்டார்ட், அதாவது பிரித்தெடுத்தல் தமிழில். இதுதான் அது என்ன அப்படின்னிங்கன்னா, முதல் எஸ்ஸு பிரித்தெடுத்தல். பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே அங்கங்கே கிடக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பொருளை சரியாக வைக்காமல் எந்த பொருள் வேணாலும் எங்கே வேணாலும் அப்படி அப்படியே இருக்குது. இப்போ சுற்றிக்கலாம் எங்கள் வேலையே கிடையாது பார்த்தீங்களா? அப்போது இதை பிரித்தெடுத்தல், அதுக்கு பேர் தான் 5Sல ஃபஸ்ட் எஸ். ரெண்டாவது எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வகைப்படுத்துதல். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எஸ்ஸில் பார்த்தோம் பிரித்தெடுத்தல், அது பிரிச்சுட்டோம் பொருளை. நம்ம இப்போ அந்த பொருட்களை நம்ம அப்படியே ஒரு இடத்துல எடுத்து நம்ம அடுக்கிறோம், அதுதான் வகைப்படுத்துதல். அதாவது தேவையான பொருட்கள், சமையலுக்கு நமக்கு என்ன தேவை, எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ கடுகு, மிளகாய்த்தூள்லாம் கீழே வச்சுருக்கோம், இந்த இதில் இருக்குது மிளகாய்த்தூள் இருக்குது. அப்புறம் இது டீ போடணுன்னா பாருங்கள், டீ சுகர் இருக்குது, அப்புறம் ஒரு டீ தூள், காஃபி தூள், அதுவும் டீ தூள் தான். அப்போ அது போல் இந்த பொருட்கள் தேவையான சமையலுக்கு என்னென்ன, உடனே டீ போடணுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளேஸ்லேருந்து எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இல்லை நம்ம குழம்பு சமைக்க போனால் சமையலுக்கு தேவையானது நம்ம திடீர்னு நமக்கு தேவைப்படக்கூடியது பாருங்கள், கடலைப்பருப்பு, இது என்ன மஞ்சத்தூள், இப்படியா மளிகை இன்னும் வாங்கலை இந்த மாதம். நான் பாருங்கள் ஒவ்வொரு பொருட்கள் பாருங்கள், எண்ணெய் இதெல்லாமே எண்ணெய் தான், ஆயில் தான் இந்த கேன் எல்லாமே. அப்புறம் இது பார்த்திங்கன்னா புளி இருக்குது, இதில் புளி, அப்புறம் இது உப்பு, அப்புறம் இது சால்ட்டு, இதில் வெறும் மிளகாத்தூள் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இங்கே பூண்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுற இடம், வெங்காயம் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னு சைடில் பார்த்திங்கன்னா பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கோம், நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம், இது யூஸ் பண்ணுற கரண்டிங்க, அப்படியே தண்ணி, அந்த மாதிரி. இப்போது இது போல் அடுக்கி வைத்தல், அதை தான் வகைப்படுத்துதல்னு சொல்லி ரெண்டாவது எஸ்ஸில் நம்ம பார்க்கலாம். எல்லாம் டஸ்ட் தெரிதோ அப்போலாம் ஓரளவுக்கு நம்ம எடுத்து இதை நல்லா நம்ம சும்மா லேசாக அப்படி எங்கெங்கே டஸ்ட்டோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தொடச்சி வச்சு இதெல்லாம் பராமரிக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் சுத்தம் செய்தல். எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்தல். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துங்களை நம்ம நல்லா சுத்தம் செய்யணும். நம்ம க்ளீனாக நம்ம சமையல் கட்டாகட்டும் இதெல்லாம் நம்ம அழுக்கு இல்லாமல் இந்த இடத்துல மறுபடியும் எதுவும் அழுக்கு சேராமல், இந்த டப்பாலாம் கூட மறுபடியும் ஒரு அழுக்கு செஞ்சுன்னா அதெல்லாம் நல்லா தொடச்சி சுத்தமாக நம்ம வச்சுக்கிறதுக்கு பேர் தான் சுத்தம் செய்தல். இது 3வது எஸ்ஸு. அடுத்து 4வது எஸ் நிலைப்படுத்துதல்னா பாருங்கள், கரெக்டாக அந்தந்த பொருளை பாருங்கள் சமைச்சது எடுத்து கரெக்டாக வச்சாச்சு. சாப்பிட்ணுன்னா அப்படியே போய் போட்டு சாப்பிட்டுக்கலாம், நம்ம கஷ்டம் இல்லாமல். மறுபடியும் சமைக்கணுன்னாலும் எந்த பொருளும் நம்ம தேட வேண்டியதில்லை. சமைச்சு முடித்தாலும் என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்கணுமோ அது அங்கே எங்கேயும் அப்படியே தான் இருக்கணும். அதுபோல் நம்ம கரெக்டாக இதை நிலைப்படுத்தி வச்சுக்கிறது, நிலையாக எப்போவுமே, அதுதான் நிலைப்படுத்துது. இது 4வது எஸ் பார்க்குறோம். 5வது எஸ் என்னென்னா பராமரித்தல். அதுதான் நம்ம இதை எப்பவுமே மெயின்டைன் பண்ணணும். கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு ஒரு டைம் இதை அப்படி பண்ணிவிட்டு அப்படி இல்லாமல் பாருங்கள், எப்பவுமே இதே ஆர்டரில் எப்படி நம்ம இதை வச்சுருக்கோமோ அதே ஆர்டரில் நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நம்ம செயல்முறைப்படுத்துறதுக்கு பேர் தான் பராமரித்தல். 5 எஸ் நம்ம